ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்லு, நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து அண்ணங்காரனை உயிருக்கு உயிராக காதலிச்சுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அண்ணங்காரன்னா வந்து அவளோட அண்ணன் இல்லைங்க, நம்ம ஹீரோவோட அண்ணங்காரனு. நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்து சைல்டுஹுட்லேருந்து வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. சடனாக ஒரு நாள் ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. எதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்குள்ள வந்தது, அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றது ஒரு ரொம்பவும் க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி ஹை பட்டன் பக்கத்தில் இருக்கும் இல்லையா, அதையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு தட்டுங்க. அப்போ தான் உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதே நேரத்துக்கு பெருசாக கமெண்ட் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, கமெண்ட் செக்ஷன் போங்க, ஒரே ஒரு ஹார்ட்டின் போனுங்க, கமெண்ட்டில் போய் ஒரே ஒரு ஹார்ட்டின் போட்டால் கூட எனக்கு ஓகே தான். ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோவை பார்ப்போம். ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து தனியாக ஒரு ரூமில் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு எங்களுக்குள்ளே இருந்த உறவே வேறு, ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. மொத்தமாக 4 பேரில் வந்து 2 பொண்ணுங்க 2 பையனுங்க. இதில் இவ தான் நம்மளோட ஹீரோயின். அதே நேரத்துக்கு வெள்ளை முடி வச்சவன் தான் நம்மளோட ஹீரோ. இந்த 7 பொருத்தம் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சின்ன விஷயத்தில் கூட அவங்களுக்கு கருத்து ஒத்தே போகாது. இப்போ கூட ஒருத்தர் வந்து பீச்சுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தன் வந்துட்டு இல்லவே இல்லை, இப்போ ரெசார்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அவங்களுக்கு அதுக்குள்ளேயே மறுபடியும் சண்டை தான் போயிட்டுருக்கு. இப்போ இவங்க எல்லாரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, கிராஜுவேஷன் முடிச்சுட்டாங்க, காலேஜ் முடிச்சுட்டாங்க. அதனால 4 பேரும் சேர்ந்து பயங்கரமாக பார்ட்டி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு வாரத்துக்கு ஜாலியாக எஸ்கேப் ஆயிட்டாங்க. இவனோட பேர் வந்து லூ, நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதே நேரத்துக்கு இவளோட பேர் வந்து ஷிண்டா. இவங்க 2 பேருமே வந்து காலேஜில் தான் ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஆனால் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒன்றா ஸ்கூலில் படித்தவங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் கூட. இப்போ கூட வந்துட்டு ரெசார்ட்டுக்கு வந்த உடனேயே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட ரெசார்ட்டு தான் போல், அதான் ஹீரோவோட அப்பாவோடது தான் போல். செமையாக இருக்க ரெசார்ட்டு, எனக்கு எந்த ரூம் பிடிக்குதோ ஃபஸ்ட்டு நான் இப்போவே அதை போய் செலக்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு 2 பொண்ணுங்களும் ஓடுறாளுங்க. அடிப்பாவீங்களா, ஏய் நல்ல ரூமெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு இவன் வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்கான். டே வாடா அம்மாச்சா, சீக்கிரம் நம்மளும் போய் நல்ல ரூமாக எடுத்துக்கணும் அப்படின்னு போகிறான். இருந்தாலும் இந்த ஸ்விம்மிங் பூலை பார்த்துக்கிட்டே இந்த ஹாலில் இருக்கிறது தான் செம பியூட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இவ சுத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே விழ போறா. கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். நான் உன் பக்கத்துல வரணும் அப்படின்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேனே, அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நீ ட்ரெக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ டீஸ் பண்றான். அடிச்சு தள்ளி போவோம், மூஞ்ச வேற பாக்குறாங்க, வேற வேலை இல்லை, நீ போய் முன்ன பின்ன கண்ணாடியில் மூஞ்ச பார்த்துருக்கியா இல்லையா அப்படின்னு கலாச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்த உடனே அவன் இன்னைக்கு நைட் இங்கே போகிறான், எல்லா பிளானும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி செம்மையாக சந்தோஷப்படுறாளா. நம்ம ஹீரோவோட மூஞ்சே மாறிடுது. ஆக்சுவலாக என்ன பிளான் அப்படின்னு பார்த்தா, இவங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு ரெசார்ட்டில் தங்க போகிறாங்க இல்லையா, இந்த ரெசார்ட்டில் நைட்டு ஹீரோவோட அண்ணனை வர வச்சிருக்கா ஹீரோயின். ஏன் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட அண்ணனை தான் ஹீரோயின் சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு கிராஜுவேஷனை முடிச்சுட்டேன்றதுனால எப்படியாவது நான் ப்ரப்போஸ் பண்ணியே ஆவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறா. பொதுவாக எல்லா பொண்ணுங்களும் வந்து பையனுங்க தான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு. நானே வந்து பொக்கே கொடுத்து இன்னைக்கு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், கண்டிப்பாக அவன் நோ சொல்ல மாட்டான், அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட திரும்பி கேட்குறா. ஹீரோ கண்டிப்பாக நீ இன்னைக்கு நின்று கண்ணீர் விட்டு கதறி அழ போறடி அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். இவன் கிட்ட இருந்து நல்ல வார்த்தை வாயிலேருந்து வரவே வராது. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, அவன் நல்ல வார்த்தை சொன்னாதான் பிரச்சனை அப்படின்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பாரு, மறுபடியுமே நான் சொல்கிறேன், உண்மையாகவே வந்து நீ பண்ணுறது கொஞ்சம் எனக்கு சரிப்பட்டு வரல, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசித்து பண்ணி எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறான். எப்போ பாரு நான் எதை பண்ணணும்னாலும் உன்னைக்கிட்ட இருந்து நல்ல வார்த்தையே வராதுரா, எல்லாத்துக்கும் அபசகுணமாகவே பேசுகிற அப்படின்னு எட்டி மிதிக்கிறா. அவ்வளோதான், போடா பணங்கொட்ட தலையா அப்படின்னு சொல்லிட்டு கவர்ச்சி கண்ணி மாதிரி ரெடி ஆகி வரனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி
மதியம் 11 மணிக்கே போயிடுறாளுங்க ரூமுக்கு. ஏண்டி நைட்டு நடக்க போறதுக்கு இப்பவே ரெடியாக போவீங்க அப்படின்னு ஹீரோ செம்ம கடுப்பாகிறான். ஆனால் ஹீரோ தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் தானே முதல்ல இருந்து, என்ன எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவனா தனியாக பேசிகிட்டு இருக்கான். நைட்டு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிடுறாங்க. 2-3 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுறாங்க. இவங்க ஹீரோவோட அண்ணன் வாசலில் வரும்போதே தலை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து விடுறாளுங்க 2 பேர். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பயங்கரமான ப்ரிப்பரேஷனே பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அண்ணன் வந்து நின்று பார்க்குறான். என்ன நடக்குதுன்ற மாதிரி அவனுக்கு புரியல கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அவளோட மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிடுறா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். காலேஜ் முடிச்ச உடனே தான் சொல்லணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னும் போது இவனுக்கு ஷாக்கு. என்னது லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நான் ரொம்ப நாளாக உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆவலாகவே இருக்காங்க. இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இவன் என்ன பதில் சொல்கிறான்றத மொத்தமாக லைவ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். இது பாருமா, நீ ஏதோ முட்டாள்தனமாக வந்துட்டு எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு இவ்வளோ நாளுமே நான் உன்னை சின்ன தங்கச்சி மாதிரி தான் யோசித்து பார்த்துருக்கேன். வேற எதுவுமே எனக்கு தோணுதில்லை, தோணுதும் தோணாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளோதான், ஹீரோயின் மனசு உடஞ்சி போயிடுறா. ஹீரோக்கு இது முதல்லயே தெரியும் இவன் இப்படி தான் சொல்லுவான் அப்படின்றது. அதனால தான் ஹீரோ வேணான்னு சொல்லியிருக்கான் போல. அவ்வளோதான், பாவம் பயங்கரமாக கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா அண்ணங்காரனை தனியாக போய் பார்க்குறான். எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னும் போது நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். உண்மையை சொன்னேன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு முதல்லையே நீ அப்போவே அவளை கிளியர் பண்ணியிருக்கணும். இவ்வளோ நாள் சைலண்ட்டாக அவளை வந்துட்டு உன் பின்னாடி சுத்த விட்டு அதை பார்த்து ரசிச்சுட்டு இப்போ வந்து அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். அடே, உனக்கெல்லாம் என்னை பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டியா? இவ்வளோ வருஷமா நீ தானே அவளை லவ் பண்ணிட்டு இருக்க. அவகிட்ட உன்னால ஒரு வார்த்தை சொல்ல முடிஞ்சதா? வெக்கமா இல்ல? நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோவை கலாச்சிடுறான். சோ ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான் வந்து நீ லவ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் சரி, உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதி என்ன தெரியுமா? உனக்கு எதுவுமே கிடைக்காது. நீ வந்து படிப்பறிவும் இல்லாதவன், அதாவது மண்டையில எந்த அறிவுமே கிடையாது உனக்கு. நீ என்ன ஆசைப்பட்டினாலும் அது ஆட்டோமேட்டிக்கா என்னோட கைக்கு என்ன தேடி வந்துடும். எல்லாமே தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அதாவது ஹீரோயின் இப்ப இவனோ சொல்லிட்டு போனாலுமே திரும்பவும் என்கிட்டயே தான் வந்து தொங்குவா அப்படின்ற மாதிரி அவன் பேசுறான். இத பாரு, உன்னோட ஈகோனாலையும் என்ன பழி வாங்கணும்னு நீ நினைக்கிறதுனாலையும் இந்த மாதிரி அவகிட்ட நடந்துக்காத. அவளுக்கு தேவையில்லாத நம்பிக்கையை கொடுக்காத. நீ முடியாதுன்னு சொல்லிட்டீன்னா இதோட அவளை விட்டு விலகிடு, அவ பக்கத்திலேயே வராத அப்படின்னு சொல்றான். அப்போ இப்போ என்ன பண்ண போற நீ? உடனே போயிட்டு நான் உன்னை லவ் பண்றேன் செல்லம், நீயும் என்ன லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட போறியா? இல்ல, அதுக்கு தகுதியே உனக்கு இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தனியாக உட்காந்துக்கிட்டு பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடின்னு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, யாரா நீ? நான் உன்னை இதுக்கு முன்னே பார்த்ததே இல்லை, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, உன் தலைமுடி கூட வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி பயங்கர போதையில் பேசிக்கிட்டு இருக்கா. பரவாயில்லையே, உன் கண்ணுக்கு நான் போதையிலையாவது அழகா தெரியுறேனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அழகா தெரியுறியா, செம்ம ஹேண்ட்ஸமா தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இழுத்து முடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஏய், போதையில் நான் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்ன லூசுத்தனமாக பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ திட்டும் போது, அப்போனா உன் அண்ணன் மட்டும் இல்லை, நீயுமே என்னை ரிஜெக்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் 2 பேருமே வேணாண்டா, நான் வேற யாருன்னா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுந்து போகிறா. ஹீரோக்கு செம்மையாகவும் வந்துடுது. என்ன சொன்ன? இன்னொருத்தனை தேடி போவியா? என்ன தைரியண்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படியே அவளை வந்துட்டு அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அப்பன்னு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஹீரோயின் பேரை சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, சத்தம் போட்டால் நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்தது தெரிஞ்சிடும், தயவு செஞ்சு சத்தம் போடாத அப்படின்னு சொல்றான். நான் சத்தம் போடக்கூடாதுன்னா நீ கிஸ் பண்றது ஸ்டாப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றா. இவ செம்ம போதையில இருக்கா போல. காலையில எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையேன்னு ஹீரோக்கு பயமா இருக்கு. அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கிறான். பார்த்தா ஹீரோ வந்து பக்கத்துல உட்கார்ந்தபடியே தூங்கிட்டு இருக்கான். ஐயோ, என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுது. சரி அவனுக்கு தெரியாம எஸ்கேப் ஆயிடணும், இல்லைன்னா என்னை கலாச்சி சாவடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி எழுந்து போலான்னு பாக்குறா.
பண்றதெல்லாம் பண்ணிட்டு திருட்டு போன மாதிரி எழுந்து போற. நேத்து நைட்டு என்னன்னா ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டாலாம் தாப்பான்ற மாதிரி என்னென்ன பண்ண. இப்போ என்னன்னா கொஞ்சம் கூட அந்த அக்கறையே இல்லை. ஒரு சாரி சொல்லணும், இல்லைன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், எதுவும் இல்லை. குடிகாரி குடிகாரி அப்படின்னு திட்டுறான். நான் தான் போதையில் இருந்தேன், நீ தெளிவாக தானே இருந்த, நீ எதுக்கிட்ட என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கோவப்படும் போது என்னது நான் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா ஒரு வாட்டியும் என் காலரை பிடிச்சி இழுத்து என்னோட பட்டனெல்லாம் பிச்சு கிஸ் கொடுத்ததே நீ தாண்டி. நான் வந்து எவ்வளோ அளவுக்கு முடியாதுன்னு சொன்னேன். விட்டு இருந்தா நைட்டு என்னை ரேட் பண்ணியிருப்பேன். நல்லதா போச்சு, நான் வந்து எழுந்து போய் அங்கே உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஒன்றும் கெட்டு போயிடல, இதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ வேணா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்துக்கோ, நான் வேணா உன்னை மன்னிச்சு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு, உன்னை லவ் பண்ணுறதுக்கு நான் ரோட்டில் பிச்சை எடுக்கிற தாத்தாவை கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன். தயவு செஞ்சு இந்த கனவுலாம் காணாத அப்படின்னு சொல்லி இவ கலாய்க்கிறா. ஹீரோக்கு வெறுப்பாயிடுது. ஃப்ரெண்ட்ஸ் வேற ஹீரோயினை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் வந்து சவுண்டு கொடுக்குறேன்ற போது ஹீரோயின் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஐயோ பேசாத அப்படிங்கிறா. பாத்தியா மறுபடியும் நீ தான் என் பக்கத்தில் வர, இது எல்லாத்தையும் நீ தான் வந்து மீறி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். ஆனா லூ என்ன பண்றான்னா டக்குனு கதை திறந்துன்னு வந்துடுறான். ஹீரோ வந்து ஒரு மாதிரி பதட்டமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். டே என்னடா பதட்டமா இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க யாரையோ படுக்க வச்சு மறைச்சு வச்சிருக்கா மாதிரி மட்டும் தெரியுது. ஏய் மரியாதை உண்மையை சொல்லு, நடுராத்திரி ஏதாவது பொண்ணு தள்ளிக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். 2 மணி நேரத்துக்கு என் காரை நீ யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ரூம் பக்கம் மட்டும் வந்துடாத, மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட ஸ்போர்ட்ஸ் காரோட கீயை கொடுக்குறான். உண்மையாவாடா 2 மணி நேரம் காரை நான் தான் ஓட்ட போறேன்னா? சத்தியமாக 2 மணி நேரம் இல்லை, எவ்வளோ நேரம் வேணாலும் நீ சொன்னீங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் கீயை வாங்கிக்கிட்டு போயிடுறான். ஐயோ போச்சு, மானமே போச்சு, என்னை இப்படி ஒளிய வச்சு அசிங்கப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அடியே மானம் போனது எனக்கு, அவன் உன்னை அறகுறையா பார்த்துட்டு ஏதோ பொண்ணு தள்ளிக்கிட்டு வந்துட்டேன்னு நினச்சிட்டு கேவலமாக பார்த்து லுக்கு விட்டுட்டு போ. எனக்கு தாண்டி மானம் போச்சு, உனக்கு இல்லை, நீ அழகா மூஞ்ச மூடிக்கிட்ட அப்படின்னு கலாய்க்கிறான். அப்படியே இவங்களும் வந்துட்டு அந்த வெக்கேஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கன்னு சுற்றி பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிருக்காங்க. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அண்ணங்காரன் கூட இன்னொரு பொண்ணும் இருக்காங்க. நம்ம வேணா வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. நமக்கு யார் இருந்தால் என்ன, அந்த கவலைலாம் இல்லை, நம்ம உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். ஸோ ஹீரோயினும் வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு எதிர்க்க இருக்க டேபிள் தான் காலியாக இருக்கு. அங்கே தான் போய் உட்காடுறா. இவன் அண்ணங்காரன் பார்க்குறான். அண்ணங்காரனுக்கு ஹீரோயினும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது பார்க்கவே பிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 2 பேரே வந்து இவங்க எல்லார்கிட்டையும் பேசுறாங்க. ஏன் அப்படின்னா அவளுக்கும் அண்ணங்காரனுக்கும் வந்து கூடிய சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண தான் இங்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவோட போட்டோவை பார்த்துருக்கா போல இருக்கு. அதனாலதான் அவளே வந்துட்டா பேசுறதுக்காக. நாங்கெல்லாம் என்ஜாய் பண்ண வந்திருக்கோம், தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ சத்தம் போடுறான். ஏன் அப்படின்னா ஹீரோயினோட ஃபேஸே மாற ஆரம்பிச்சிடுச்சு. அதனால உடனே அண்ணங்காரன், ஏண்டா உனக்கு மரியாதையா எப்படி பேசணும்னு கொஞ்சம் கூட தெரியாதா, உனக்கு ரெஸ்பெக்ட்னா என்னன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ நீ என்ன வேணா நினச்சிக்கோ, அதை பற்றி கவலை இல்லைன்ற மாதிரி இருக்கான். நீங்கள்லாம் எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க, கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்துட்டு அவன் என்னோட மனசில் இருக்கவே மாட்டான். இவ்வளோ நாளுக்கும் ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் எனக்கு வந்து கண்ணீர் கூட வருது. மற்றபடி அவன் என்னை விட்டுட்டான் அப்படின்ற ஃபீல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு ரொம்ப சின்ன வயசு இருக்கும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்க 2 ஃபேமிலியும் சேர்ந்து பிக்னிக் எங்கேயோ போயிருக்காங்க. அங்கே ஹீரோயின் வந்துட்டு தொலைஞ்சு போயிட்டா. அண்ணங்காரன் தான் வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்கான் ஹீரோயினை. ஸோ அதுல இருந்து இவ வந்து எமோஷ்னலா வந்து அண்ணங்காரன் கூட பயங்கரமா கனெக்ட் ஆயிட்டா. எப்பவும் இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பா அண்ணான்னு சொல்லிட்டு. அப்படிதான் வந்து லவ் இவளுக்குள்ள டெவலப் ஆயிடுச்சு. இதை எல்லாத்தையும் ஷெண்டா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. உண்மையாவே வந்துட்டு நான் அவனை லவ் தான் பண்ணனா இல்லையா அப்படின்றது கூட எனக்கு புரியல. ஒருவேளை அவன் என்னை காப்பாத்தினா அப்படின்ற ஒரு பாசத்தை தான் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனானும் தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. இதை பார், நீ என்னவா இது வரையில நினைச்சாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் அவன் உனக்கு இல்லை. நீ வந்து இன்னும் எவ்வளவோ சந்தோஷமான விஷயம் உலகத்துல இருக்குடி, அதெல்லாம் பார்க்க கத்துக்கோ அப்படின்னு சொல்றா. அந்த நேரம்னு பார்த்து இவனுங்க 2 பேரும் தண்ணில முங்கி எழுந்து வந்துகிட்டு இருக்கானுங்க. நம்ம கூடியே சுத்திக்கிட்டு இருக்க செவ்வாழை கூட ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அடடா என்ன ஃபிகரு என்ன ஹேண்ட்ஸமா அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற மாதிரி
மாதிரி இருக்கும் பாரு. இவனுங்க 2 பேரும் நம்ம கூடிய தானே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இது வரையில் இவனுங்களை பார்க்கணும்னு தோணுச்சா? இன்னைக்கு என்னவோ இவனுங்க 2 பேரும் செம்ம ஃபிகராக இருக்க மாதிரி தோணலை அப்படின்னு சொல்கிறா ஃப்ரெண்டுக்காரி. இவன் மனசுக்குள்ள அடியே சும்மா இருடி, நீ வேற என்ன ஊசி போயிடாத, என் பிரச்சனை உனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. இவனுங்க 2 பேரும் வந்து உட்கார்றானுங்க. அப்போதான் இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, எதுக்கடி அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க எங்களை, நாங்கள் கூட நம்மளெல்லாம் ஃபிகர் பார்க்குதா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டோம் கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறம் பார்த்தா தான் நீங்கள் 2 பேர் அப்படின்றானுங்க. ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அதை பற்றியா இவன் கழுத்தில் ஒரு அடையாளம் இருக்குது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் அவன் கார் கொடுத்ததுனால அதை வேற நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்டுடுறான். உடனே ஷிண்டா வேற என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறா. அவன் ஒரு பைத்தியம், நேற்று நைட்டு ஒரு பூனை என்னை ஆசையை கொஞ்சம் பூனை, அது வந்து என்னை பூரி விட்டுடுச்சு, அதனால என்னை கலாச்சிக்கிட்டு இருக்கான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கா மானமே போகுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் அவங்க 2 பேருன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் ஸ்கூட்டர்ல ரைடு போறாங்க. ஹீரோ கூட ஓரளவுக்கு கேஷுவலா தான் இருக்கான், ஆனா ஹீரோயினால வந்துட்டு கேஷுவலா இருக்கவே முடியல. அவளுக்கு நைட்டு நடந்ததே தான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோவோட அண்ணங்காரன் அந்த இடத்துக்கு வரான். அவன் எதுக்கடா இங்க வந்தான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான். ஆக்சுவலா என்னோட என்கேஜ்மெண்ட்டை பத்தி அப்படின்னு சொல்றதுக்கு வரான். ஹீரோயின் இல்ல அது உங்களோட பர்சனல் விஷயம், அதை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஸோ உங்களோட விஷயத்த நீங்க பாத்துக்கோங்க, என்னோட விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இனிமே நான் எந்த வகையிலையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்களை யோசித்து கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அது என்னவோ அவனுக்கு அப்செட்டா இருக்கு. அவன் அதை தானே எதிர்பார்க்கணும். நீ இவங்க கூட இங்க சுத்திட்டு இருந்தது போதும், நான் உன்னை சேஃப் வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன் வா அப்படின்னு சொல்றான். நான் இப்போதைக்கு வர மாதிரி இல்லை அப்படின்னும் போது, இதோட அப்ப என்ன வெறுக்க ஆரம்பிச்சிடுவியா, அவ்வளவுதானே உன்னோட லவ் எல்லாம், இதோட வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சா நமக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன பேசுறான் இவன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கே புரியல. டேய் அதான் உனக்கு கல்யாணம் ஆக போதேடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நான் பண்ணதுக்கு சாரி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோக்கா அண்ணங்காரன் என்ன சொன்னா அப்படின்னு கேட்கணும்னு மனசுக்குள்ள இருக்கு, இருந்தாலும் வந்துட்டு அது கேட்டா தப்பா போயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே கேட்க மாட்டான். ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றான். ஹீரோயின் கொஞ்ச நேரத்தில் அழ ஆரம்பிச்சிடறா. ஏய் தயவு செஞ்சு எதிர்க்க அழாத, நீ ரொம்ப அசிங்கமாக இருக்கியா, கொஞ்சம் தள்ளி போய் அழறியா அப்படின்னு கேட்குறான். நீ எல்லாம் மனுஷனே இல்லை, மரியாதையா போடா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. இவன் ஹீரோயினை பிடிச்ச தண்ணியில் தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் இவன் வந்து தண்ணியெல்லாம் வாரி வாரி அவன் மேலே அடிக்கிறான். உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வரான். டக்குன்னு வந்தவன் வந்துட்டு விளையாடாம ஹீரோயினை டக்குன்னு கட்டி பிடிச்சிடறான். இவளுக்குமே வந்துட்டு ரொம்ப ஆறுதலாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிடுறா. ஏன்னா அவள் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதனால நீ உங்க அண்ணனை மாதிரி இல்லை, உண்மையாவே ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னும் போது, ஆமாம்மா நான் ரொம்ப யங்கரும் சரி ஸ்ட்ராங்கரும் சரி, வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான். அடி செருப்பால உனக்கு ரொம்ப திமிருடா அப்படின்னு அடிக்கிறா. ஹீரோவும் கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். போயிட்டு டக்குன்னு வந்துட்டு ஹீரோயினே கிஸ் பண்ண வரும்போது தள்ளிடுறான். ஐயோ இன்னைக்கு நீ என்னை கிஸ் பண்ணிட்டு நாளைக்கு எல்லா பழையும் தூக்கி ஏன் மேலே போட்டுடுவ, முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு செம அப்செட் ஆகிடுது. அடியே உண்மையாகவே நான் கிஸ் பண்ண போகிறேன், நீ அவளை எதிர்பார்த்தியா என்ன, கண்ணெல்லாம் மூடிக்கிட்ட அப்படின்னு கலாய்க்கிறான். இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. உனக்கு எவ்வளோ திமிருடான்ற மாதிரி பார்க்குறா. ஆனால் நைட்டெல்லாம் போய் படுத்தா 2 பேருக்குமே தூக்கம் வராமல் திரும்பி படுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆளை வச்சுட்டு இருக்கான். அவன் என்ன அப்படி பண்ணுறான்னு பார்த்தா, அவன் வந்து ஆஃபீஸில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னா அண்ணங்காரனுக்கு தம்பிக்கு எதையுமே கொடுக்கக்கூடாது, அவனே வந்து மொத்த சொத்தையும் எடுத்துக்கணும், மொத்த ஃபேக்ட்ரியோட கண்ட்ரோலையும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ ஹீரோ வந்து ஒரு ஸ்பை வச்சுருக்கான், அண்ணன் என்ன நல்லா பண்ணுறான் அப்படின்னு பார்க்கறதுக்காக. அதோட மறுநாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ட்ரூத் ஆர் டேர் விளையாடுவாங்க இல்லையா, அதை விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் லூக் தான் மாட்டுது. நான் டேரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரிடா டான்ஸ் ஆடு அப்படின்னு சொன்னான். அவன் ஆடுறதை பார்த்து ஹீரோ, டே இது உனக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி இல்லை, எங்களுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்குது, தயவுசெய்து நிறுத்திடு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோனுக்கு ஏதாவது ஒரு பாயை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துடுது. அதனால இவ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஒரு கார்டை எடுத்து அந்த கார்டை வந்துட்டு சென்டரில் வச்சுட்டு ஹீரோவை எடுத்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடி பாவி அப்படின்னு ஹீரோ கடுப்பாயிடுறா. இருந்தாலும் திருட்டுத்தனமா யாருக்குமே தெரியாம அந்த கார்டை வந்து ரகசியமா எடுத்து வச்சுக்கிறான். இப்போ இந்த வாட்டி ஹீரோக்கு வருது. ஹீரோ வந்து நான் உண்மையா சொல்றேன், ட்ரூத் தான், கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்றான். உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் வந்துட்டு அது கிஸ்ஸான கணக்குல வருமானு எனக்கு தெரியல, ஏன்னா அன்னைக்கு அவ சம போதையில இருந்தா. ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் அது கிஸ் தானா இல்லையானு
எனக்கு தெரியலையே, அதனால அது கணக்குலயே வராது அப்படின்னு சொல்றான். பக்கத்து ரெசார்ட்லயே வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்ல பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே இவங்க 2 பேரும் பொண்ணுங்க போயிட்டு அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்த வந்து என்ன பண்றான்னா ஹீரோயின் மேல கை வைக்க வரான். அப்ப ஃப்ரெண்டுக்காரி டக்குன்னு கையை பிடிச்சிடறா. இருந்தாலுமே வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு அடிதடி சண்டை ஆயிடுது. பொண்ணுங்க வந்து போட்டு அடிச்சிடறாங்க ஃபர்ஸ்ட். ஆனா ஆளுங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து டக்குன்னு ஹீரோயினையும் ஃப்ரெண்டுக்காரியும் காப்பாத்திடுறான். இருந்தாலும் நிறைய பேர் வந்ததுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா ரூம்குள்ள வந்துடுறாங்க. இருந்தாலும் அவனுங்க தேடி வருவானுங்க இல்லையா, அந்த ஒரு பதட்டமும் இருக்கு. அடியே எதுக்குடி அவனுங்க கிட்ட சண்டைக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். நீ பண்ற கொஞ்சம் கூட எதுவுமே சரியில்லை, உங்க அம்மா கிட்ட நான் சொல்றேனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ என்னோட போனை எடுத்து வச்சுக்கிறான். உடனே இவ என்ன பண்றேன்னா கோவப்பட்டு மரியாதை கூட எங்க அம்மா கிட்ட சொன்னேன் நீ செத்த அப்படின்னு சொல்லி திட்டுறா. இல்ல இந்த வாட்டி நான் சொல்லதான் போறேன், வீண் சண்டையெல்லாம் நீ இழுத்துக்கிட்டு வரேன்றது ஆன்ட்டிக்கு தெரிய வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் என்ன பண்றேன்னா டக்குன்னு அவன் மேல ஏறி உட்காந்து போனை போடுங்கிறா. டக்குனு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிட்டு மறுபடியும் இந்த வாட்டியும் அவளுக்கு பல்பு கொடுத்துட்றான். போனை பிடுங்கிட்டு மறுபடியும் நீ கண்ணெல்லாம் மூடி ரொம்ப எதிர்பார்த்த போல இருக்கே அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிடறான். அப்பதான் ஹீரோயின் நோட் பண்ற ஹீரோக்கு கையில ஆழமாவே வெட்டுப்பட்டிருக்கு. ஹீரோ பிடிச்சி உட்கார வச்சு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்பதான் அவ ஒரு விஷயத்த யோசித்து பாக்குறா. ஸ்கூல் டேஸ்ல இருந்தே வந்து ஹீரோ சண்டை போடுறான் அப்படின்னாவே அது ஹீரோயினுக்காகவா தான் இருக்கும். ஹீரோயினை யாருன்னா கிண்டல் பண்றாங்க இல்ல அவகிட்ட தப்பா பேசுறாங்கன்னா அவங்கள போட்டு அடிப்பான். மறுபடியும் ப்ரெசண்ட்ல காட்டுறாங்க. அந்த டைமுக்கு ஹீரோ கழுத்தில் எப்பயும் போட்டிருப்பான் இல்லையா, அந்த இதுவை வந்து ஹீரோயின் பார்த்துட்டா. மரியாதை அது என்னன்னு காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சைலண்டாக இருக்கான். நான் சின்ன வயசுல கொடுத்தது தானே, அதை இன்னுமா வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவுக்கு அம்மா கிடையாதுங்க, சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது, இவன் தனிமையிலேயே தான் இருப்பான். அப்பதான் ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தா அவ கழுத்துல போட்டு இருந்த ஒரு சங்கு டாலர் மாதிரி இருக்கு. அதை வந்து ஹீரோக்கு கொடுத்து நம்ம சோகத்துல இருக்கும் போது இதை காதுல வச்சு கேட்கும் போது சவுண்டு கேட்கும். அப்ப நம்ம சோகத்தை எல்லாத்தையும் வந்துட்டு அந்த கடல் வாங்கிக்கிறதா அர்த்தம். இதை நீ வச்சுக்கோ, இதுக்கப்புறம் உனக்கு எப்பெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கோ சோகமா இருக்கோ அந்த கடல் கிட்ட எல்லாத்தையும் நீ வந்து சொல்லலாம், அந்த கடல் உன்னோட கஷ்டத்தெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறா. அந்த நேரம்னு பார்த்தா அண்ணங்காரன் வந்து கதவை தட்டுறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா உன்னை பார்த்துட்டு கிளம்பலான்னு தான் வந்திருக்கேன், கதவை தர, இங்க ஏதோ பிரச்சனையாச்சாமே, என்ன ஆச்சு, நீ கிளம்பி என் கூட வா அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் கிட்ட. உடனே ஹீரோயின் ஐயோ டே சத்தம் போடாத, நம்ம 2 பேர் ரூம்ல இருக்கிறது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. நான் இப்போதைக்கு ஊருக்கு வர மாதிரி இல்ல, தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது இது பாரு அவன் வந்து கொஞ்சமும் சரி கிடையாது, அவன் பொறுக்கி பையன் மாதிரி பிஹேவ் பண்றான், அவன் கூட சுத்திக்கிட்டு நீயும் வந்து கெட்ட பேர் வாங்காத அப்படின்னு சொல்லிடுறான் அண்ணங்காரனே. ஹீரோயினுக்கு லைட்டா இப்பதான் ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா ஹீரோ வந்துட்டு என்ன பதில் சொல்றதுன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்கான். நான் என்ன பதில் சொல்லணும் நீ எதிர்பார்க்கிற அப்படின்னு இவளையே குழப்பி விட்டு போயிடுறான். இவன் தான் ஹீரோவோட அப்பங்காரன். இவனுக்கு வந்து 2 பொண்டாட்டி. பொண்டாட்டி யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம பெரிய அண்ணன் இருக்கிறான் இல்லையா, அவனோட அம்மா. அவங்களுக்கும் இந்த சொத்து பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் 2வது ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா நம்ம ஹீரோவோட அம்மா, அவங்களோடது தான் இந்த கம்பெனி ஃபேக்ட்ரி அது இதுன்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே. ஆனால் சின்ன வயசுலேயே வந்து அவங்க அம்மா செத்து போயிட்டதுனால அந்த ஃபஸ்ட்டு பொண்டாட்டி இருக்கா இல்லையா இல்லீகல் ஒய்ஃபு, அவளை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்கான். ஏன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்காம தான் வந்து இவ்வளோ நாளும் குடும்பம் நடத்திருந்த அந்த பெரிய பையனும் பிறந்திருக்கான். பொண்டாட்டியே சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு, அவளை கூட்டிட்டு வந்து இங்க குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ வந்து அப்ப ரொம்ப குட்டி பையனா இருக்கிறதுனால அவனால எதுவுமே பண்ண முடியல. இப்ப பெரிய பையனான அண்ணங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து மொத்தத்தையும் ஆட்டைய போடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ எனக்கான எதையுமே வந்து நான் உங்ககிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன்டா, எங்க அம்மாவோட சொத்தா இருக்கட்டும் அதே நேரத்துக்கு ஹீரோயினா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஃபிஷிங் போயிட்டு ஒரே ஒரு மீனை பிடிச்சி இவங்க பண்ற அக்கப்போர் இருக்கு பாருங்க, அந்த ஒரு மீனையே வச்சுக்கிட்டு 2 மணி நேரமா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாதியிலேயே ஹீரோ மயங்கி விழுந்துட்டு அவனுக்கு உடம்பு முடியாம இருக்கு. அடிபட்டது இல்லையா, அது செப்டிக் ஆயிடுச்சு. அதனால அவனை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. நைட்டு ஹீரோயின் தான் கூட இருந்து ஹீரோவை பாத்துக்கிறான். ஆனா இடி மின்னலுக்குன்னா அவளுக்கு ரொம்ப பயம் போல இருக்கு, என்ன மாதிரி கேஸா இருப்பா போல.
ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. எருமை மாடு மாதிரி வளர்ந்துட்டு இன்னும் இடி மின்னலுக்கு பயந்து சாகுற அப்படின்னு நம்மளையே திட்டுவாங்க. இருந்தாலும் இவன் ரொம்ப சேட்டை பிடிச்சவங்க. ஒரு வாட்டியும் வந்து ஹீரோயினை கேஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போயிட்டு ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணிட்டு வந்துடுறான். இப்போவும் போத்திட்டு நீ இங்கேயே தூங்கு, நான் பக்கத்தில் சோஃபாவில் தூங்குறேன்னு சொல்லிடுறான். இப்போதான் ஹீரோயின் யோசித்து பார்க்குறா. சின்ன வயசுலேயுமே வந்து மழை பெஞ்சு இடி மின்னல்லாம் இடிச்சுக்கிட்டு இருந்தா ஹீரோ எங்கே இருந்தாலுமே ஹீரோயினை தேடி வந்துடுவான். ஹீரோயினோட ரூம்க்கு வந்துட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு பக்கத்துலேயே கையை பிடிச்சி உட்காந்துக்கிட்டு இருப்பான். இப்போவுமே கையை பிடிச்சபடியே தான் தூங்கிட்டு இருக்கான். அதனால தான் ஹீரோயினுக்கு டவுட் அதிகமாயிட்டே போகுது. இவனுக்கு கண்டிப்பாக நம்ம மேலே லவ் இருக்கும் தான் போல இருக்கே அப்படின்னு. இன்னமும் இவங்க வெக்கேஷனில் தான் இருக்காங்க இல்லையா. ஹாஸ்பிட்டல்லேருந்து மறுபடியும் நேராக ரெசார்ட்டுக்கு போயிடுறான். போன உடனேயே வந்துட்டு நான் பைக்கில் வந்து ரைடு போக போகிறேன், நீயும் வரியா அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோயின் ஆமாண்டா நான் போனதே இல்லை அப்படின்னு ஜாலி ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையுமே சேர்த்து 4 பேருமே வந்து பைக் ரைடு போகிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் குழப்பமான மனநிலைமையில இருக்கான். அவ ஏத்துப்பாளா இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையே விட்டுருவாளான்னு பயமா இருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு அவனுக்குள்ள எதனா இருக்கா, அதை நம்ம கிட்ட எப்படா சொல்லுவான் அப்படின்ற மாதிரி அவளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான் ஹீரோயின் மறுபடியும் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஏக்கச்சக்கத்துக்கு குடிச்சிடுறா. அடியே மறுபடியும் போதை ஆயிட்டி அடி அப்படின்னும் போது ஆமா எனக்கு தூக்கமா வருது அப்படின்னு சொல்றா. சரி ஓகேவா உன்னை டென்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். இவனும் டென்ட்ல தூக்கிட்டு போய் படுக்க வச்சா இங்கிருந்து எங்கேயும் போகாத, எனக்கு கெட்ட கனவா வருது, என் கூடியே இரு அப்படின்னு சொல்றா. மறுபடியும் போதையில ஆரம்பிச்சிடுறா வேலையை. அடியே என்னடி பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனால சத்தமா கூட சொல்ல முடியல. வெளியிலேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த கிசு கணக்கே இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றா. ஓ நம்ம சொன்னதப்பா அவன் மைண்ட்லயே வச்சிருக்காளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். சீக்கிரம் வெளியில வாங்க, ஷூட்டிங் ஸ்டார்ஸ் எல்லாம் விழ ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்பதான் இவன் ஐயோ எப்பா நல்ல வேலை நீ கூப்பிட்டிய அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஃப்ரெண்டுக்காரி சொல்றா, ஏய் நான் போதையில லோவை கிஸ் பண்ணிட்டேன்டி அப்படின்னும் போது எதுக்குடி அவனு நீ ஃப்ரெண்டு தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது இல்லடி நான் வந்து ஒன் சைடா அவனை ரொம்ப நாளா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அப்போ அவன் என்ன சொன்னான், அவன் இன்னும் எதுவுமே சொல்லலை, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நாளைக்கு காலையில் என்ன சொல்லுவான்னு தெரியலையே, அவன் என்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்லி இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அடடா நம்ம நிலைமை மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அதே நேரத்துக்கு லூவும் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், டேய் எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் சொல்ல போக ஏதோ தெரியாம போதையில கிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு உடனே லவ்னு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்திட்டானா, என் காதலியே அசிங்கப்படுத்திட்டானா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். உண்மையாவே வந்து உனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப யோசிக்காதடா, சொல்லிடு, நாளைக்கு என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனா இவன் சொல்லவே இல்லை, ஃப்ரெண்டுக்காரனுக்கு அட்வைஸ் பண்றான். ஃப்ரெண்டுக்காரன் நேராக போறான். நீ வந்துட்டு நேற்று நைட்டு நமக்குள்ள நடந்தது என்னென்னு ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே அவளும் ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இப்போது அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன நினைக்கணும் அப்படின்னு அவள் கேட்குறா. அவளுக்குமே வந்துட்டு நம்மளா சொல்லிட்டா இவன் எதனா சொல்லிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. என் மனசில் இருக்கிறத நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், தயவு செஞ்சு வந்துட்டு என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத, ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் கட் பண்ணிடாத, உண்மையாகவே நீ எப்போல்லாம் என் பக்கத்தில் இருக்கியோ அப்போல்லாம் எனக்கு படப்படன்னு ஆகிடுது, என் ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆகிடுது, நான் உன்னை பக்கத்தில் இருக்கும் போதே மிஸ் பண்ணுறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா டக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இதுக்கு தான் இவ்வளோ யோசித்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து ஷாக் ஆகிடுறான். அட்டப்பாவி நான் சொல்லுடான்னு சொன்ன உடனே சொல்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டியா, இப்போ நான் தான் வேஸ்ட்டாக நின்றுட்டு இருக்கேனான்ற மாதிரி யோசிக்கிறான். இப்போ வந்ததுங்கெல்லாம் லவ் அப்படி இப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருக்குங்க. ஆனால் நம்ம 2 பேரும் தான் இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவனும் தனியாக போய் பேசுகிறான். யாருன்னா அந்த ஸ்பை இருக்கான் இல்லையா, அவன் தான் கால் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இது வரைக்கும் 25% ஷேரை உங்கள் அண்ணன் பேரில் எழுதிக்கிட்டாரு. அதே நேரத்துக்கு பெரிய பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் அவரோட பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படியாவது கம்பெனியை வந்துட்டு அவர் ஃபுல்லாக வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கணும், கம்பெனியோட சேர்மன் ஆகணும் அப்படின்றது தான் அவரோட பிளானே. அதனால நீங்கள் சீக்கிரமாக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட அப்பாவுமே ஒரு மேஜரான ஷேர் ஹோல்டர் தானா. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு ஹீரோயின் என்கிட்ட இருக்கா, அதனால அவனால் வந்து எதுவும் பண்ண முடியாது என்ன அப்படின்னு சொல்கிறான். என்னவோ இவன் ஹீரோயினை இவன் பக்கம் வச்சுக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு இந்த பணத்துக்காகவும் இந்த இடத்துக்காகவும் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தப்பாக நினச்சிக்கிறா. அதை கேட்டுட்டு அவள் சோகமாக அங்கேருந்து போயிடாளா. அதே நேரத்துக்கு ஹீரோ அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்துட்டு காசு பணம் எதுவும் முக்கியம் கிடையாது,
இவன் நல்லா இருந்தானா போதும், இவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எங்களுக்கு பின்னாடி அவன் எதுவும் வந்துட்டு பிளான் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் உன்னை ஸ்பையாவே நான் வச்சிருக்கேன், தயவு செஞ்சு அதை மட்டும் நல்லா கண்காணி அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ மேல இப்ப கோவமாயிட்டால, அதனால இவ வேணும்னே ஹீரோ வெறுப்பேத்த என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு என்னவோ உங்க அண்ணன் ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறா. என்ன நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது இல்லையா, நீ அப்பவே அவரை மறந்துட்டேன்னு தானே சொன்ன, இப்ப மறுபடியும் எதுக்காக இதெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி லூ கேட்குறான். கடுப்பான ஹீரோ என்ன பண்றேன் அப்படின்னா, நாளைக்கு காலையில நான் கிளம்புறேன், எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷனா சொல்லிடுறான். ஹீரோயின் இப்ப கூட வந்துட்டு நீ வந்து எதுக்கும் எனக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி இவ ஃபீல் பண்றா. மறுநாள் காலையில் வந்துட்டு சொன்ன மாதிரி ஹீரோ வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடறான். டே என்னடா ஒரு வாரம் இருந்துட்டு ஜாலி பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் கோவப்படுறான். மீதி நாள் நீங்கள் இருந்து ஜாலி பண்ணிட்டு வாங்க, நான் இருக்கிறதே இங்கே எல்லாருக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும் அப்படின்னு எனக்கே தோணுது, எனக்கும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, நான் போய் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்டும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இந்த இடத்துல தான் நானும் ஹீரோவும் சின்ன வயசில் வந்து விளையாடுவோம், இங்கே வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து எழுதி எழுதி புதைச்சி வைப்போம், நீ இத்தனை மணிக்கு என்னை பார்க்கறதுக்கு இங்கே வா அங்கே வா அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிப்போம், பாரு இப்போ கூட ஏதோ ஒரு பேப்பர் கிடக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கிறா. அந்த ஒரு லெட்டரை எடுத்து பார்க்கும் போதுதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது, சின்ன வயசுல இருந்தே ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை படிச்ச உடனே அவளுக்கு வந்து அழுக தாங்க முடியல, நான் இப்பவே அவனை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி வேக வேகமா கிளம்பிடுறா. போயிடாத, எனக்காக வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு பீச்ல இருந்து இவ ரெசார்ட்டுக்கு வேக வேகமா ஓடிட்டு இருக்கா. ஆனா இங்க ஹீரோ வந்து பக்காவா ரெடி ஆயிட்டு அவன் கிளம்பிட்டான். வந்து ஃபுல்லா ரெசார்ட் பூரா அவன் தேடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோ கிளம்பிட்டான்னுட்டு. என்கேஜ்மெண்ட் டேட் எல்லாம் அண்ணங்காரனுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால வந்து பார்த்தா பொண்ணு இவங்க வீட்லயே தான் தங்கிடுச்சு போல. இங்கதான் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வரும்போதே பாக்குறான், அவனுக்கு வரும்போதே செம்ம கடுப்பாகுது. அதாவது அப்பா அம்மா புள்ள மருமகன்னு குடும்பமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவனுக்கு மட்டும் ரொம்ப தனியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. வாப்பா வந்து உட்காரு, நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. டிகிரி வாங்கியாச்சு, அதை போய் செலிப்ரேட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ற ஐடியால இருக்க அப்படின்னும் போது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. ஆனா ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நான் ஆஃபீஸ்க்கு வர்றது நிறைய பேருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றான். யாருக்கு பிடிக்காது, எதுக்கு இப்படிலாம் சொல்றேன், நீ ஆஃபீஸ்க்கு வந்தா எனக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு அண்ணங்கார சொல்றான். ஐயோ அப்படியா, உண்மையாவா அப்படின்ற மாதிரி ஹீரோ கலாய்க்கிறான். ஒருவேளை அவனுக்கு ஆபீஸ்ல வந்து அவனோட டேலண்ட்டை காட்டுற அளவுக்கு டேலண்ட் எதுவும் இல்லை போல, அதான் பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்காரி பேசுறா. செம்ம கடுப்பாகுது, நான் வந்துட்டேன் என் டேலண்ட்டை காட்டிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். தயவு செஞ்சு சாப்பிட்ற நேரத்துக்கு எதுவும் பேசாதீங்க, எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே வந்து டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க எல்லாரையும். ஹீரோயினுமே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா பொட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளியூர் போயிட்டாங்க போல இருக்கு. ஐயோ தங்கம், நீ இன்னைக்கு வருவேன்னு தெரியாதுமா, நாங்கள் 2 நாளில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவளும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கம்மா அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் நைட் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறா. கிளம்பும் போது அதே இடத்துல தான் அண்ணங்காரா இருக்கான் போல இருக்கு. அவன் ஹீரோயினை பார்த்து பேசுறதுக்கு வரான். அவன் ஹீரோயினுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறா. உடனே கையை பிடிச்சி இழுக்கிறான். ஒரு நிமிஷம் இரு, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு கையை விடுங்க, இந்த மாதிரி கையை பிடிச்சி பேசாதீங்க இனிமே அப்படின்னு சொல்றா. நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்றதுக்காக தான் நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிறியா, கோவமா இருக்கியா அப்படின்னும் போது ஏதோ ஒண்ணுங்க, அதுதான் நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா, எதுக்காக மறுபடியும் அதை பத்தியே பேசணும், மற்றபடி எனக்கு வேற ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எப்பயும் உங்களை பார்த்தா சிரிப்பேன் பேசுவேன், அதெல்லாம் எதுவும் கிடையாது என் மனசுல அப்படின்னு சொல்றா. அப்பனா எல்லாமே அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சா, அதுக்குள்ள காதல் எப்படி முடிஞ்சு போகும், நீ என்ன தானே லவ் பண்ண, அதுக்குள்ளே நீ வந்து என்ன மறந்துட்டேன்னு சொல்ற, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அட பைத்தியமாடா நீ அப்படின்ற மாதிரி பாக்குறா இவ. நீங்க என்ன சொல்றீங்கன்னா எனக்கு புரியல அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும் போது, நீ எப்படி என்ன வந்து இதுக்கப்புறம் லவ் பண்ணாம இருப்ப, நீ இதை என்ன தானே லவ் பண்ணிட்டு இருந்த, நீ அப்படியே தானே என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பைத்தியம் மாதிரி ஒரு கேள்வி கேட்கறான். என்னது பைத்தியம், நான் எதுக்கு ஒன்று இன்னும் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீ தான் முடியாதுன்னு சொல்லிட்டே இல்லை அப்படின்னு இவ கேட்குறா. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போ அப்படின்ட்டு சொல்லிட்டு செமையா கத்தி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. இவனுக்கு என்னதான் பண்றதுன்னு புரியல. அவ என்னதானே லவ் பண்ணா, என்ன லவ் பண்ணிக்கிட்டே தானே இருக்கணும், அது எப்படி அதுக்குள்ளே என்னை மறந்துடுவா, என்னை எப்படி லவ் பண்ணாம வெறுத்துருவா அப்படி இப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான்.
நைட்டு பயங்கரமா இடி மழையா இருக்கு. இவளுக்கா இடினாதான் பயம் இல்லையா, அப்படியே அழுதுகிட்டே தனியா படுத்துக்கிட்டு இருக்கா. அப்பா அம்மா வேற வீட்டுல இல்லைல்ல. அந்த நேரம்னு பார்த்து பக்கத்துல யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அட யாரா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அவனை பார்த்த உடனே வந்து அலறி அடிச்சு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. நீ வந்துட்டியா நீ வந்துட்டியா அப்படின்னும் போது, எனக்கு நீ இங்கே வந்துட்ட தனியாக இருக்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நான் கிளம்பி நேரம் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நான் உன்கிட்ட வந்து கோவப்படுத்தணுன்றதுக்காக தான் அதை சொன்னேனே, ஆனால் நீ வந்துட்டு அப்போவும் என்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்ற, எதையும் என்கிட்ட ஓப்பனாக பேச மாட்ற. இப்போ வரைக்கும் நீ எதையுமே சொல்லலை, ஆனால் தனியாக கோச்சிக்கிட்டு கிளம்பி மட்டும் வந்துட்டல. ஆனால் நான் உன்ன மாதிரியெல்லாம் இல்லை, என் மனசுக்கு எது பட்டாலும் அதை ஓப்பனாக நான் சொல்லுவேன். நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன். உங்கள் அண்ணன் மேலே இருந்ததெல்லாம் ஒரு நன்றி விசுவாசமும் அன்பும் மட்டும்தான், மற்றபடி அது காதல் கிடையாது. நான் தான் புரியாமல் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டேன். ஆனால் உன்கிட்ட எனக்கு வந்தது மட்டும்தான் உண்மையான காதல் அப்படின்னு சொல்கிறா. எங்க நீ என்னை மறந்துடுவியோ என்னை விட்டுட்டு போயிடுவியோ கோவத்தில்ன்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்கும் வந்து நான் சொல்லாமையே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்குறா. இவ்வளோ நாளும் நீ என்ன பார்த்துக்கிட்ட மாதிரி இதுக்கப்புறமா நான் உன்னை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், ஹீரோக்கு பயங்கர சந்தோஷத்தில் ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்படியே இருந்தால் எப்படி, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரெடி ஆகும் போது கரெக்டாக ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் வந்து கறி கொடுக்குறாங்க. ஹீரோவை ஒரு இடத்துல குப்புறா போட்டு ஒலியை வச்சுட்டு வேக வேகமாக வந்து அவங்க உள்ளே வர்றதுக்குள்ளேயே இவ வந்துடுறா. எப்பமா வந்தீங்க அப்படின்னும் போது, ஐயோ 2 நாள் கழிச்சு தாம்மா வரலான்னு இருந்தோம், இந்த இடி மழை மின்னல நீ பயப்படுவ இல்லையா தனியாக, அதனால தான் உடனே கிளம்பி வந்துட்டோம், நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. நான்லாம் வளர்ந்துட்டேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள 2 பேரையும் வந்தவங்கள உடனே துரத்துறா. இல்லைம்மா அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு உன் கூட இங்கேயே தூங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேணவே வேணாம், எனக்கு எவ்வளோ அசிங்கமாக போயிடும், நான் எவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்டேன், நானே தனியா தூங்கிக்குவேன், நீங்க போங்க அப்படின்னு துரத்திடுறா. அவங்க நேராக உள்ள வந்து நம்மளை இந்த சூழ்நிலையில பார்த்துருந்தா அதுக்கப்புறம் நான் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா அவங்க கிட்ட வந்து பொண்ணு கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் என்ன கேட்குறா அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா, நீ கொஞ்ச நாளுக்கு மட்டும் இதை வெளியில சொல்லாம இரு, நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாம். நம்ம 2 பேரும் எலியும் பூனையும் விட மோசமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு டேட் பண்றோம்னு சொன்னா அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோவும் சரி ஓகே உனக்காக அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இங்கேயே தூங்கிட்டு நாளைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேயே தூங்கிடுறான். காலையில எழுந்த உடனே ஹீரோக்கு ஒரு டவுட், உண்மையா தானே சொன்னேன், நேற்று போதையில எதுவும் சொல்லல, நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஹீரோயின் உடனே நேற்று நான் சரக்குலாம் அடிக்கல, தெளிவாக தான் இருந்தேன், லூஸ் மாதிரி வளராது அப்படின்னு சொல்றா. அதோட ஹீரோவும் கிளம்பிடுறா. ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா கூட வந்துட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து காலிங் பெல் அடிக்குது. ஹீரோயின் போய் திறந்து பார்த்தா ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கான். ஆன்ட்டியும் அங்கிளையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கான். இப்பதான் காம்பவுண்ட் ஏக்கரி குச்சி போனா போய் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான் போல. ஆன்ட்டி அங்கிள் உங்களுக்கு தான் இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறான். இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கல. இவன் சும்மா சின்ன வயசுல இருந்து வீட்டுக்கு வந்துன்னு போயிட்டு இருந்த பையன் திடீர்னு நம்மளை பார்க்கறதுக்கு எதுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வரணும், அதனால அவங்க அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் திருன்னு முழிக்கிறாங்க. ஒண்ணுமே விளங்கல அவங்களுக்கு. எங்க 2 பேருக்கும் முக்கியமா பேசுறதுக்கு இருக்கு, நாங்க ரூமுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை ரூமுக்கு இழுத்துட்டு போறா. அப்பதான் அவங்க அப்பா வந்துட்டு கேக்குறாரு, என்ன தாண்டி நடக்குது அப்படின்னு கேட்கும் போது, அவன் உங்களுக்கு மாப்பிள்ளையா வரலான்னு பாக்குறான் போல இருக்கு, அதனாலதான் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கரெக்டா சொல்றாங்க. உடனே அதுக்கு அவங்க அப்பா, இதுங்க 2மா அடிப்போடி, இதுங்க 2மே கொஞ்ச நேரம் ரூம்ல இருந்தாவே கடிச்சுக்கின்னு போய் டிடி இன்ஜெக்ஷன் போடுற ரேஞ்சுக்கு ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு நாள் இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் இவங்க 2 பேருக்கும் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவங்க 2 பேருக்குமே எல்லாமே இப்ப டோட்டலா வித்தியாசமா இருக்கு. என்ன அங்கிள் ஆன்ட்டி உங்களுக்கு கிஃப்ட் அப்படி இப்படின்னு சொன்னேன், இப்ப கலாச்சின்னு இருப்பாங்க எங்க அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு ஹீரோ ஓட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போறானா டக்குன்னு அவங்க அம்மா உள்ள வராங்க. இல்லப்பா எதுனா சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தான் வந்தேன், நான் சாப்பாடு செய்வா அப்படின்னும் போது அதெல்லாம் வேணாம் ஆன்ட்டி அப்படின்னு சொல்றான். சரி இந்த பழமாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே அவங்களுக்கு புரியுது இவங்க
ரெண்டு பேருமே ஒரு மாதிரி இருக்கிறது பார்த்த உடனே ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலயே அப்பாவும் உள்ள வராரு. உங்க அண்ணாக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அங்கிள் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி ஆன்ட்டியும் அங்கிளும் வந்துருவோம், ஆனா ஹீரோயின் வரமாட்டாப்பா, தேவையில்லாம அவளை எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும், அவ கொஞ்சம் அப்செட் ஆயிடுவா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இல்ல நான் வருவேன் அப்படின்னு சொல்றா. எதுக்குமா நீ வேணாமா அப்படின்னு சொல்றாரு. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லப்பா, நான் எல்லாத்தையும் எப்பயும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இது எல்லாத்தையும் நீ இவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க ரெடி ஆயிட்ட அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, உனக்கு வேற யாருன்னா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அம்மா ஓப்பனா கேட்டுடுறாங்க. ஆனா ஹீரோயின் அப்படியே சைலண்டா சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இங்க ஹீரோ அப்படியே குழஞ்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி இதை பாரு, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நாளைக்கு என்ன ஆனாலும் சரி நான் உன் கூடயே தான் இருப்பேன், அதே மாதிரி தான் நீயும் என் கூட தான் இருக்கணும், என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் நான் உன்னை விட்டு எங்க போறேன், எனக்கு உன்னதான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு இப்போ அப்படின்னு சொல்றா. மறுநாள் ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கூட அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரா. எல்லாரும் ஹீரோயினை பத்தி ஒரு மாதிரி தான் பேசுறாங்க. ஏன்னா இவங்க தான் லைவ்ல எல்லாம் போட்டு சொதப்பிட்டாங்க இல்லையா, இந்த பொண்ணு வெக்கமே இல்லாம எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வருது அப்படின்னு பேசுறாங்க. ஹீரோவும் இப்பதான் வரான், இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் வரான். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்த உடனே நீ எனக்கு கம்பெனியனா இருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எதிர்க்கே கூட்டிட்டு போறான். அப்பாக்கும் அம்மாக்கும் ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு மட்டும் நல்லா புரியுது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜாலியா இருக்கிறத வந்துட்டு அண்ணங்காரன் பாக்குறானா, அவன் கண்ணுல கொல்லிய வைக்குது. அவன் வந்துடுறான் உடனே நேரா, எப்ப வந்த நீ அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் வராம இருப்பேனா, நான் வராம இந்த வீட்டுல என்ன ஃபங்க்ஷன் நடக்கும், அது மட்டும் இல்லாம இவன் இல்லாம என்னால எங்கேயும் போக முடியாது வர முடியாது, அதே மாதிரிதான் அவனும் நான் இல்லாம எங்கேயும் இருக்க மாட்டான், அதனால அவனுக்கு கம்பெனி கொடுக்க வந்துட்டேன் அப்படின்னும் போது என்னது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். எப்பவும் நீங்க ரெண்டு பேரும் சண்டையே போட்டுக்கிட்டு இருப்பீங்க, இப்ப என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னும் போது அதெல்லாம் அப்படிதான், நாங்க ரெண்டு பேரும் நீங்க நினைக்கிறத விடவும் ரொம்ப நெருக்கமாயிட்டோம் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். இவனுக்கு வயிற்றெரிச்சல் ஆகுது. அங்க இருக்க பையனுங்கெல்லாம் என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு நூல் விட ட்ரை பண்றானுங்க. ஹீரோவுக்கு செம்ம எரிச்சலா வருது, எல்லாரையும் ஒரு முறைக்கிறான். அவ்வளவுதான் எஸ்கேப் ஆகி ஓடுறானுங்க. இது பாரு எனக்கு செம்ம பொறாமையா இருக்கு, எல்லாம் உங்ககிட்ட வழிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க, நீ என்னோட ஆளுன்னு என்னால சொல்லிக்க முடியாம இருக்கேன் தெரியுமா அப்படின்னு தனியா கூட்டிட்டு வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து அண்ணங்காரன் அங்க வந்துடுறான். அதை பார்த்து செம்ம கடுப்பாயி அங்க இருந்து அவன் கிளம்பி போறானா. இது எல்லாத்தையும் வந்துட்டு இவனோட ஃபியான்ஸை பார்க்குறான். இவன் எதுக்கு இதுக்கு டென்ஷன் ஆகணும், அவன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு ரிஜெக்டும் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் எதுக்கு இதை பார்த்து டென்ஷன் ஆகுறான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கோவம் வருது. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருக்காளா, அப்போ அந்த ரெஸ்ட் ரூம்க்கு உள்ள வந்துடுறான். வந்துட்டு இங்க வா வெளில உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறான். உங்களுக்கு அறிவே இல்லையா, எதுக்காக நீங்க லேடிஸ் ரெஸ்ட் ரூம்க்கு வந்தீங்க அப்படின்னு கத்துறா. இது பாரு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், எனக்கு நல்லாவே புரியுது, நீ என்ன லவ் பண்ற அப்படின்னு தெரிஞ்சோ நான் உன்னை விட்டது தப்பு தான், ஆனா ஒன்று சொல்கிறேன், இந்த கல்யாணம் எல்லாமே சும்மா, இந்த கல்யாணம் வந்துட்டு பிஸ்னஸ்க்காக தான் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அறிவே இல்லையா, இந்த மாதிரி எதுக்கு கீழ்த்தரமாக பேசுகிறீங்க அப்படின்னு கோவப்பட்டு கத்துறா. நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நீ என்னை விட்டுட்டு யாரையுமே பார்க்கக்கூடாது, அதுவும் அவனை நீ பார்க்கவே கூடாது, என்னால் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். அவ எப்படியோ எஸ்கேப் ஆகி வேகமா ஓடி போய் ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. அந்த டைம்னு பார்த்து நல்ல வேலையா அவனும் வந்துடுறான். அவனுக்கு செம ஆத்திரம். இதுக்கு மேலேயும் சும்மாவா இருப்பான், போய் மூஞ்சிலே ஓங்கி ஒரு குத்து விட்டான். அங்க சவுண்டு கேட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோயினோட அப்பா அம்மா எல்லாரும் வந்துடுறாங்க. நீ என்கிட்ட எதை கொண்டு போனினாலும் எனக்கு கவலை இல்லை, நான் பொறுத்துப்பேன், ஆனா அவளுக்கு மட்டும் எதுனா நடந்தது உன்னால உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு செமையா அவனை ஒரு மிரட்டுறான். அடே அதை சொல்றதுக்கு நீ யாருடா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். ஃபியான்ஸை அப்படியே முறைக்கிறா. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் உண்மையாக அந்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டது கூட எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஆரம்பிக்கும் போது வேண்டாம் இதுக்கு மேலே பேசாத அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமே தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை ஃபஸ்ட்டு காப்பாற்றுறதுக்காக ஹீரோ தான் குட்டி பையனாக வந்திருப்பான். நீ இங்கே தான் இருக்கியா, இரு உனக்கு கால் வலிக்குதா, நான் போயிட்டு என் அப்பா இல்லை உன் அப்பா யாருன்னா கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிருப்பான். அண்ணங்காரன் கிட்ட சொல்லியிருக்கான். அண்ணங்காரன் வேகமாக ஓடி வந்து கூட்டின்னு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அப்பா அம்மா இருக்காங்க, எதை பத்தியும் கவலைப்படல, எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்க்கி ஹீரோவை கிஸ் பண்றா. ஆமா நாங்க ரெண்டு பேரும் டேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிடுறா. அம்மா நானும் இவனை தான் வந்து டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் ஃபியான்ஸே பேசுகிறா. இதை பாரு உனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு
நீ எதுவுமே நடக்காத மாதிரி அழகாக வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுக்கலாம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. இல்லை அப்படின்னா இந்த எல்லா விஷயத்தையும் இதோட முடிச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுறியோ நீ பண்ணிக்கிட்டு போயிடு, ஆனால் உன்னால் அந்த கம்பெனியோட சேர்மனாக ஆகவே முடியாது அப்படின்னு சொல்கிறா. அது போதுமே, அதுக்கு மேலே என்ன வேணும், அதுதான் என்னோட வாழ்நாள் லட்சியமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடுறான் என்கேஜ்மெண்ட்டுக்கு. அதோட ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நீ எப்போ தாண்டா என்னை லவ் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நானா எப்போன்னு சொல்கிறது, சின்ன வயசுல எங்கள் அம்மா இறந்து போனாங்க பார்த்தியா, அப்போலேருந்து நான் எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணும் போதெல்லாம் ஒரு நாளும் நீ தான் வந்து என் கண்ணு முன்னாடி நிற்ப. நீ என்னோட அம்மாவை தான் எனக்கு நிறைய வாட்டி தெரிஞ்சிருக்க. நான் எப்போல்லாம் அழறனோ அப்போல்லாம் நீ தான் சாக்லேட் கொண்டு வந்து கொடுப்ப அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் அப்பயும் நீ ஒரு டம்மி தான், இப்பயும் ஒரு டம்மி தான்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கலாய்க்கிறா. இப்போதான் ஹீரோ அண்ணாவோட முழு சுயரூபமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா, அதனால ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாருன்னா, ஹீரோக்கு என்ன வகையான ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோதான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆக்சுவலாக வந்துட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அப்பா தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதாவது நம்ம ஃபியான்ஸே இருக்கா இல்லையா, இவனோட ஃபியான்ஸே, அவளோட அப்பா கிட்டேருந்து ஷேரை வாங்கி அதை வந்துட்டு அடமானம் வைக்கிற மாதிரி வச்சுட்டான். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இவன் எவ்வளோ லோன் எடுத்தாலும் சரி இவனுக்கு ஷேர் மட்டும் இவனோட பேரில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த லோன் எல்லாம் வந்து இவங்களோட பேரில் வந்துடும். இந்த ஃபியான்சியோட அப்பாவை கடன்காரனை ஆக்கி நிற்க வைக்க போகிறான். அதுதான் நடக்க போகுது. ஸோ இப்போ 35% ஷேர் வந்து என்னோட பேரில் இருக்குது, அதனால நான் வந்துட்டு இந்த கம்பெனியோட சேர்மன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இவங்க யாருக்குமே தெரியாமல் ஹீரோக்கு வந்து அவங்க அம்மாவோட சொத்து நிறைய இருந்திருக்கும் ஹீரோ பேரில். அதை எல்லாத்தையும் விற்று இந்த ஷேரை எல்லாத்தையுமே ஹீரோ வாங்கிட்டு இருக்கான். இவன் தான் வாங்கினான் அப்படின்னு தெரியாமையே வேற ஒருத்தவங்க பேரில் வாங்கி இப்போ அவன் எல்லாத்தையும் இவன் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டான். ஸோ இவனுக்கு இப்போ 45% ஷேர் இருக்குது. அந்த மொத்த ஷேருமே வந்துட்டு ஹீரோது தான் அதிகமாக இருக்குன்றதுனால ஹீரோவால் தான் சேர்மன் ஆக முடியும். அடே என்னடா படிப்பு கூட மண்டையில் ஏறாமல் சும்மா அப்படியும் இப்படியும் பொறுக்கித்தனம் பண்ணின்னு சுற்றிக்கிட்டு இருந்த, எப்படா இந்த வேலையெல்லாம் பார்த்த அப்படின்னு அண்ணங்கார சிரிக்கிறான். ஆமாம், நீ வருவ, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஏன் அம்மாவோட சொத்தை மொத்தத்தையும் ஆட்டையை போட பார்ப்பேன், நான் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருப்பேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். இன்னும் ஒரு 20% ஷேர் வெளியில் இருக்கு இல்லையா, அடே நீ தெரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் மோதிக்கிட்டு இருக்கான் அண்ணங்காரன். யாரா தெரியுங்க, யாராவது கூடுங்கடா எனக்கு ஷேரை அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும் போதுதான், நீ கடன் வாங்கி என்னை கடன்காரனா நடு ரோட்ல நிற்க வைக்கலான்னு நினைச்ச இல்லையா, அதுக்காகவே வந்து என்னோட ஷேரை நான் உனக்கு தரப்போறது கிடையாது. ஆல்ரெடி உனக்கு 35ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 10% ஷேரும் கிடையாது, உனக்கு 25 ஷேர் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னது, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு ஃபியான்சியோட அப்பா. ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட சொன்னார் இல்லையா, அதை எல்லாத்தையும் வந்து ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கான்னா ஃபியான்சிக்கே சொல்லியிருக்கா. அதனால ஃபியான்சி வந்து அவங்க அப்பாவை உஷார் பண்ணிட்டா, இல்லைன்னா இவங்க கடன்காரனா இருப்பாங்க. இப்பதான் ஹீரோவோட அப்பங்காரன் வரான். வந்த உடனே வந்து பலார்னு ஒன்று கண்ணத்திலே வைக்கிறான். நான் உனக்கும் நல்லது நடக்கணும்னு தான் நினைச்சேனே தவிர மொத்தத்தையும் நீயே எடுத்துட்டு போகணும்னு ஒரு நாளும் நினைக்கலடா. இது என்னோட பணமே கிடையாது, அவனோட அம்மாவோடது. அவ இந்த கம்பெனியை கட்டி காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் இந்த ஆள் இதெல்லாம் பேசுறான். அவ்வளோதான், எல்லாரும் சேர்ந்து அவனை அடிச்சு வெளியிலேயே துரத்திடுறாங்க. இதை பாருடா, உண்மையாவே சொல்றேன், நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி இப்பதான் பையனை அப்படியே பாராட்டுறாரு. அதுக்குன்னு சொல்லிட்டு என்னால் வேலையெல்லாம் பார்க்க முடியாது, வேலையெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும், நான் டேட் பண்ணணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிடுறான். அடே அவனாவது வேலை கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தான்டா, இப்போ அவனையும் துரத்தியாச்சு, நான் தான் உட்காந்து வேலை பார்க்கணுமா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காரு. ஹீரோ பாட்டு கிளம்பிடுறான். அவ்வளோதான், ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணத்துக்கு முன்னாடியே லிவின்ல வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதோட இந்த ஹாப்பி எண்டிங்கோடைய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட்லியா நீங்கள் மட்டும் லாஸ்ட்டாக வெயிட் பண்ணுங்கள், உங்ககிட்ட கொஞ்சம் லென்த்தாக பேச வேண்டியிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ஹாய் விஜி, வெண்ணிலா, பிரியா ரமேஷ், ராஜி, நீலா, ரோசியா பானு வந்துட்டு உளுந்தூர்பேட்டையிலேருந்து கேட்டிருக்காங்க மழை இருக்கான்னு. முந்தானேத்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நேற்று நைட்டு தான்ப்பா செம்ம மழை எங்கள் ஊரில். அப்புறம் அம்மு, கௌரி கேரளா, அபி, இந்துமதி கிருஷ்ணகிரியிலேருந்து, கவிதா திருவண்ணாமலை, தேவிகா, சுந்தரி, ஹாசினி பாலமுருகன், ஏழுமலை,
அருண்குமார் யார் தெரியுமா? நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் அவர் தாங்க ப்ளூ சட்டை மாறுனே என்னை வச்சு கலாய்ப்பார். அது மட்டும் இல்லாமல் படம் நல்லாவே இல்லைனாலும் கழுவி ஊற்றிட்டு போயிடுவார். அதை பார்த்துட்டே வரவங்க பார்க்காம போயிடுவாங்கன்னு நினச்சி கூட நான் அவர் கமெண்ட்டை டெலீட் பண்ணவே மாட்டேன். அதுவுமே எனக்கு பிடிக்கும். பரவாயில்ல, எனக்கும் தோன்றது அவருக்கும் தோணியிருக்கும். ரூபினி, ஃபாத்திமா, வெந்துஜா வந்துட்டு ஸ்ரீலங்காவில் இருந்து, அப்புறம் அபிவர்ஷினி அவங்க வந்து திருவாரூர், அப்புறம் நந்தினி, காயு, சுஹாசினி, சாத்து வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து. ஆக்சுவலி சாத்து படிக்கணுமா சத்து அப்படி படிக்கணுமான்னு தெரியல, மன்னிச்சுக்கோங்க தப்பாக இருந்தால். அதே மாதிரி தான் இன்னொரு நேம் பரிணிதா, கரெக்டுங்களா? சேலம். ஹேமா பிரியா வந்து இது ரத்தபுரம் அப்படி படிக்கணுமா ரதப்புரம் அப்படி படிக்கணுமா? இந்த ஊர் பேர் கூட எனக்கு தெரியலங்க பெருசாக. எங்கே இருக்குது அந்த ஊருன்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சுகன்யா, கார்த்திகா, வாணி, வைரமுத்து கவிதை எழுதுவீங்களா நீங்கள்? அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஞ்சலி, பிரினிஷி அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்காலேருந்து. நான் கரெக்டாக படிக்கிறேன்னான்னு தெரியல, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் அனீஷ், சுமித்ரா, நீலா வந்து சேலம்லேருந்து, நாகேஸ்வரி வந்து சேலம்லேருந்து. சேலமில் நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறாங்க போல இருக்கே. ஷாலினி, நாகஜோதி, சத்யா வந்து ஆரணிலேருந்து, மஞ்சுளா தேவ், பல்லவி வந்து பெங்களூர்லேருந்து, இளங்கோ, வர்ஷினி அவங்க விருதாச்சலம்லேருந்து, ஜோஷ்பினி திருச்சியிலேருந்து, சித்ரா, வினோதினி திருநெல்வேலி, சீதா, அம்மு, ஜி பிரியா, தெய்வானை, ரித்திகா, நோக்கான்றது அவங்க நேம் தான் போல், கரெக்டானு தெரியல. பிரியா கேரளாலேருந்து, ஹாசினி, சத்யகலாமகி, சபூரா அவங்க வந்து ஆந்திராவிலேருந்து, ரஞ்சிதா, சங்கீதா, சிந்தாமணி, சுமித்ரா பெங்களூர்லேருந்து, அஸ்வினி அவங்க பிடிஎஸ் சேனல் இன்னும் நான் பார்க்கலடா, கண்டிப்பாக நான் பார்க்குறேன்னு. கொஞ்சம் டைம் இல்லை, நான் கண்டிப்பாக பார்க்குறேன், சாரிடா. யாஸ்மின், திவ்யா இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அம்பத்தூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அம்பத்தூர்லாம் எனக்கு நல்லா தெரியுங்க, எங்கள் அக்கா வீடெல்லாம் அங்கே தான் இருக்குது, நம்ம ஏரியா தான் இதெல்லாம். அப்புறம் ஆக்சுவலி அம்மத்துக்கு வந்துட்டு ஒரு டவுட் வந்துட்டு இருக்குது, அவன் ப்ளே பாயாக இருந்தால் எப்படி கேவாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்மளது ஒரு குடும்ப சேனல்ன்றதுனால இதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன். இங்கே தாய் ட்ராமாலாம் நிறைய பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் அம்மத். தயவு செஞ்சு தாய் ட்ராமாலாம் கொஞ்சம் பார்த்து பாருங்கள், அப்போ தெரியும். அப்புறம் ரோசியா வந்துட்டு நான் எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. நான் சென்னையில் தான் இருக்கேன். ரெஜினா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் எப்போவுமே வந்துட்டு உங்களோட கமெண்ட்டை பார்ப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாகும் உங்கள் கமெண்ட் பார்க்கும்போது. லாவண்யா திருப்பூர்லேருந்து. அதுக்கப்புறம் 2 பேபிஸோட நேம் சொல்லியிருக்காங்க. நதிம், சுத்திகா. கரெக்டாக படிக்கிறேன்னான்னு எனக்கு தெரியலங்க, தயவு செஞ்சு நல்லபடியாக பார்த்துக்கோங்க குழந்தைங்கள, எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். யாஸ்மின், அப்புறம் மலேசியாவிலேருந்து அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க. உங்கள் பேரையும் போட்டிங்கன்னா நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சுப்போம், அடுத்த வாட்டி பேரையும் போடுங்க. அடுத்து மகாலட்சுமி, அபிவர்ஷினி, கவிதா ஜெகன் வந்து திருவண்ணாமலையிலேருந்து, ரஞ்சிதா, பைரவி, ஏஞ்சல் வினோ கன்னியாகுமரி, சுஸ்மிதா, சாயா பெங்களூர்லேருந்து, கவிதா ஸ்ரீலங்கா, வினோதினி திருநெல்வேலி, கலாராணி கீர்த்தனா, சபூரா, ராஜி, பிரின்சி, சுமித்ரா பெங்களூர்லேருந்து, இளங்கோ புதுச்சேரியிலேருந்து, வடிவாம்பாள், ஜெயராணி, கவிதா பாலமுருகன், ருத்ரா ஸ்ரீ, மித்ரன், பிரியா ரமேஷ், கங்காதரன். ஆக்சுவலி கங்காதரன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, நான் பொண்ணுங்க பேரை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிலாம் இல்லைங்க. ஆக்சுவலி இந்த இதில் செக்ஷனில் வந்துட்டு நிறையா பேர் வந்து ஆம்பளைங்கள்லாம் கமெண்ட் போடுறாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு நம்மலாம் சொந்தம் தான். அது எப்படிங்க, எனக்கு சொந்தமாக அண்ணெல்லாம் இருக்குன்றப்போ உங்களெல்லாம் நான் எப்படி விட்டுற முடியும்? நீங்களும் எனக்கு அண்ணன் தம்பி தானே. கண்டிப்பாக உங்கள் பேரை போடுங்க. நான் கங்காதரன் கரெக்டான பேர் தானான்னு தெரில, அந்த இதில் இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். அடுத்த வாட்டி நீங்கள் பேரை போடுங்க, கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அடுத்து வித்யா, பிருந்தா, சின்னு, மாலு. இப்போ நம்ம ஃபசிலியாவுக்கு வருவோம். ஆக்சுவலி ஃபசிலியா வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களோட சிஸ்டர் வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்களாம், அதுக்கு நம்மளை வந்து விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது என்னோட விஷ் மட்டும் இல்லைங்க, இது மொத்தமாக நம்மளோட சேனல் ஃபேமிலி இருக்கு இல்லையா, அவங்க எல்லாரோட விஷயம். ஏன்னா படிப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணட்டும், நாங்கள் எல்லாருமே வந்து கடவுளை வேண்டிக்கிறோம்.
அதே மாதிரி உங்ககிட்ட எனக்கு ஒன்று கேட்கணும், என்னன்னா என்னம்மா நீ இப்படி பண்ணுறியம்மா அப்படின்ற மாதிரி எப்படிம்மா உனக்கு தோணுது? இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் சீரியஸாகவே எனக்கு படிச்சுட்டு பார்த்துட்டு ஒரே சிரிப்பு தான் வரும். என் புருஷன் என் அக்காலாம் என்னை ஓட்டி தள்ளுறாங்க. உண்மையாக நானே ஏதோ காசு கொடுத்து ஆளை வச்சு இதெல்லாம் போடுற மாதிரி என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு அதை படிக்கும் போது உண்மையாகவே நான் சொல்கிறேன், எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போவுமே சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே என்னோட ஃபேமிலி தான். நான் இவங்களோட கமெண்ட்டை படிக்கல, இல்லை இவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணல, இல்லை நான் பேரை படிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னா அது கண்டிப்பாக என்னோட தப்பாக இருக்கும். தப்பாக நான் தள்ளிட்டு இருப்பேன், கவனிக்காமல் விட்டுருப்பேனே தவிர யாரையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான், எல்லாருமே என்னோட ஃபேமிலி தான். ஸோ நம்ம ஜோ கமெண்ட்ஸில் சொன்ன மாதிரி பாருங்களேன், இதுவே 6 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. நம்ம இதோட முடிச்சுக்கிறோம், கடையை சாத்திட்டு நாளைக்கு பார்ப்போம். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.